இப்படி ஒரு இடத்த விஜய் வந்து பாஜகவுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரா? செந்தில்வேல் தொடக்கத்திலே அதான் சொல்றார், ரொம்ப அதுதான் ஆபத்து. அப்போ விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு கேட்குறாரு. நான் அப்படி பார்க்கல, அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சோம், அந்த கூட்டணி வந்து பெருசாக பிக்கப் ஆகலை. அதில் யார் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான்னு பார்க்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படியான ஒரு எதிரியாக கூட இடதுசாரிகளை அழைப்பார்களா, காங்கிரஸ் கட்சி அழைப்பார்களா அப்படின்னு கேட்கிறாரு. எடப்பாடியார் முன்னாடி கம்யூனிஸ்ட்க்கு ரெட் கார்பெட்லாம் போட்டு பாஜக கூப்பிடாதுல்ல, திரு நயனா நாகேந்திரன் கூப்பிட மாட்டார்ல. இல்லை அவர் மேபி அவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. தாவேக்கான்னு அவர் பேர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, நம்மளோட ஸ்பெகுலேஷனை தான் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இருமுனை போட்டியா இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க? தாவேக்கா எந்த இடத்துலையுமே தாவேக்கா இருக்குல்ல, பாஜகவோட கூட்டணின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல கூட கிடையாது. அந்த விஷயம் நம்ம மனதை கிளாரிட்டியாக வச்சு. ஓகே, நான் எங்கே நகர்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவில் யார் சிஎம் கேண்டிடேட்னு ஏதாவது கேள்வி வருமா, யார் வந்து கூட்டணியை டிசைட் பண்ணுவாங்கன்னு ஏதாவது கேள்வி வருமா? அதான் அது இன்னைக்கு இருக்குது. ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதை முடிவு எடுத்து அதை வந்து பிரகடனப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னா இப்போ அவங்க வலுவா இல்லை அப்படின்னு. ஒரு வருஷமா கேம்பெயின் ஆரம்பிச்சோம், இன்னும் அவங்களுக்கு வந்து போதிய ஃபோர்ஸ் இல்லை. அட்லீஸ்ட் அந்த இருமுனை போட்டிக்குள்ள நம்ம இருக்கணுன்றதுக்காக அவங்க இருப்புக்காக அதை பார்க்குறாங்களோ அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் நான் சொல்றது, அதுல தாவேக்காவால் வெற்றி பெற முடியும்னு நம்புறதுக்கு நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து மதத்தால சிறுபான்மை மக்கள் வந்து திமுகவுக்கு தான் எப்பவுமே ஆதரவளிப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நகருது. ஏன்னா வந்து யாரும் வந்து கடந்த வருஷம் வந்து இஸ்லாமிய தோழர்களுக்கு நடத்தின இதுல வந்து குப்பை வண்டியில் எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுத்ததை மறந்துருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து விஜயனா வந்து அவங்களோட சமமா உட்காந்து தொழுது அந்த விரதத்தை நோன்பை இது பண்ணதை மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழாவாக இருக்கட்டும், நேற்று நடந்த விழாக்களுக்காக இருக்கட்டும், நேற்று முதின இருக்கட்டும், இன்னைக்கு நடந்த விழாக்காக இருக்கட்டும், அந்த மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்பு, அந்த வரவேற்பு வந்து நேச்சுரலாகவே அது விஜயனாக்கு வருது.